அந்த பூச்சிய ஆற்றலை நாங்கள் அடைக்கும் முதல் எங்களுடைய திறமையை வெளிக்காட்டி நாங்கள் பிறந்ததன் பயனை அந்த ஆற்றலாக எழுத்துத்துறையோ அல்லது மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்றதையோ நீங்கள் விட்டுட்டு போகணும். அதுதான் முக்கியம். எனவே இந்த காலம் பற்றிய ஒரு கவிதையையும் இங்கு நான் உங்களுக்கு படித்து கொண்டு இந்த நிகழ்வை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்னும் ஒன்று சொல்லவிருக்கிறேன். ஒரு வாரத்தில் 3 நாட்கள் குரல் நவீனமும் 2 நாட்கள் விஞ்ஞானம் சம்பந்தமான சில கருத்துக்களை நான் எடுத்து வர இருக்கிறேன். அநேகமாக அந்த 5 நாட்களில் பின்னேரம் 5 மணிக்குள்ள இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பலர் கேட்டிருந்தார்கள் உங்களுடைய நிகழ்ச்சியில் எப்போ வரும் என்று. அதற்காக கிழமையில் 5 நாட்களில் 3 நாட்கள், இந்த செவ்வாய் இது குரல் நவீனம், நாளைக்கு விஞ்ஞானம், அப்படி மாறி மாறி வரும். அப்போ திங்கள் நேற்று என்ன நடந்திருக்கும், விஞ்ஞானம் வந்திருக்கணும். சரியா, அதை நான் செய்யலை. இனி அப்படி தான் வரும், மாறி. இன்றைக்கு குரல் நவீனம், நாளைக்கு விஞ்ஞானம், அப்படி ஒரு 10 நிமிட காணொலி தான் வரும். உங்களுக்கும் சிரமம் இல்லாமல் பார்த்து உங்கள் கருத்துக்களையும் செய்யலாம். அந்த வகையில் இந்த காலம் பற்றி ஒரு சிறு கவிதையை மட்டும் கூறிக்கொண்டு இந்த நிகழ்வை முடிவு செய்கிறேன். நீங்கள் என்னோட தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் 6477407629 ST நாதன். சரி, மாற்றங்களின் நடனம் காலமடா, மாற்றங்களின் நடனம் காலமடா, சடங்களின் சிதைவும் காலமடா, சடங்களின் சிதைவும் காலமடா, இயக்கத்தின் ஓட்டத்தில் நாம் வரைந்த நேர்கோடு காலமடா, இயக்கத்தின் ஓட்டத்தில் நாம் வரைந்த நேர்கோடு காலமடா, புவியின் சுழற்சியில் நாம் வகுத்த போலி கணக்கும் காலமடா, புவியின் சுழற்சியில் நாம் வளர்த்த போலி கணக்கும் காலமடா, நுண்ணிய மாற்றங்களில் வாழ்வின் உண்மையான அளவும் காலமடா, நுண்ணிய மாற்றங்களின் வாழ்வின் உண்மையான அளவும் காலமடா, பிறந்த கணமே நிலைத்திருப்பது காலம் ஒரு பிரமைதானோ, பிறந்த கணமே நிலைத்திருப்பது காலம் இதுவும் ஒரு பிரமைதானோ, அணுவின் துடிப்பே காலம் அது ஒரு தத்துவத்தின் வேரோ, அணுவின் துடிப்பே காலம் அது ஒரு தத்துவத்தின் வேரோ, முதுமை என்பது ஆற்றல் இழப்பின் ஒரு வேதியியல் மாற்றமடா, முதுமை என்பது ஆற்றல் இழப்பின் ஒரு வேதியியல் மாற்றமடா, முடிவும் தொடக்கமும் சங்கமிக்கும் ஒரு மறுசுழற்சி புள்ளி இந்த காலத்தின் புள்ளி, இயற்கையின் விதிகளில் காலம் ஒரு கண்ணுக்கு தெரியாத திரியடா, இயற்கையின் விதிகளில் காலம் ஒரு கண்ணுக்கு தெரியாத விதியடா, இதுபோல்தான் உயிரும் உனது கண்ணுக்கு தெரியாது என்பதை உணர்ந்து கொள், மரணம் என்பது காலத்திலிருந்து விடுதலை பெறும் அந்த சுதந்திரமே, மரணம் என்பது காலத்திலிருந்து விடுபடும் அந்த சுதந்திரமே, ஒரு மனிதனால் மீண்டும் அடைய முடியாதவை மாறிய மாற்றங்களும், அதாவது ஓடிய காலங்களும் போன உயிரும் என்பதுதான் உறங்கும் உண்மைகள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் உங்களை நாளை ஒரு விஞ்ஞான கண்ணோட்டத்தில் சந்திப்போம். இப்படி ஒன்றை விட்டு ஒரு நாள் 5 நாட்களும் கிழமை நாட்களில் பெரும்பாலும் இந்த நிகழ்ச்சியில் வரும். உங்களுடைய கருத்துக்களை சொல்லி எப்படியான கருத்துக்களை உங்களுக்கு எடுத்து வரணும்னு சொன்னால் நிச்சயமாக அந்த அடிப்படையில் நான் எடுத்து வருவேன். மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நேசன் ST நாதன். நன்றி.